உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல. ஆமா பேபி, எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நிறைய பேர் மிஸ் பண்ணீங்களா என்னலாம் தெரியல. நான் உங்களை எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம், அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். அது நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அந்த வீடியோ, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற வீடியோ நான் இனிமேல் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணி நான் டெய்லி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் எடிட் பண்ண போகிற இமேஜ். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10 இமேஜை இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இமேஜை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நான் வந்து ப்ரீசெட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ளே வந்து இன்புட் ஆயிடும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஆப்குள்ளே வந்து இன்புட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அந்த ப்ராஜெக்டை எப்படி இன்புட் பண்ணுறேன் நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உள்ளே போனதுமே உங்களுக்கு எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்பில் தான் கொடுத்துருப்பேன். உள்ளே போனதும் இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஜஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர் பேக்ரவுண்டு ஒரு 10 பேக்ரவுண்டு வந்து கொடுத்துருப்பேன். இந்த 10 பேக்ரவுண்ட்லேயும் நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டுமே சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு வருதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இல்லை வர டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆனதுமே இதில் இப்போ நம்ம பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இமேஜ், அந்த இமேஜை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் என்ன பண்ணால் இந்த மாதிரி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும் செலக்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் அடுத்த பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேக்ரவுண்டையும் மூவ் பண்ணி நீங்கள் இந்த மேலேருந்து ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் அந்த ஃபஸ்ட் இமேஜாக இருக்கும். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஈஸியாக வந்து நமக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு சில இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இந்த மாதிரி மறையும். அதை மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி கீழே இழுத்து வச்சாலே போதும், வேறு லெவலில் இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதே மாதிரியே மீத இருக்க எல்லா பேக்ரவுண்ட்லையுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோவை ரொம்ப ஈஸியாகவே மாற்றிடலாம். நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் எங்கெங்க மாதிரி எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கணும். அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இப்போ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இமேஜை சேஞ்ச் பண்ணது எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்பில் எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.